வாரம் நம்ம வந்து மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாகவே மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 13 பேர் மேலே இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போலேருந்து கழிச்சாதான் வந்து ஃபைனல் நோக்கி போகும்போது ஆட்களை இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு 4வது 5வது வாரத்தில் வந்து இருக்க வேண்டிய கவுண்ட் வந்து இப்போவே இருக்குது. அதனால் வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிட்வீக் எவிக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரஞ்சித்தை இவ்வளோ நாள் வச்சுருந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. போன வாரம் தலைவனை போட்டு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. அதனால ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு மேல மஞ்சரி இருக்காங்க. அப்புறமேட்டு தீபக்லாம் ஓட்டிங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அன்ஷிதாக்கும் ஓட்டிங் இல்லை, ரயானுக்குமே ஓட்டிங் இல்லை. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4-5 பேருக்கு வந்து ஓட்டிங்கில் ஒரு 500 600 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் டிஃப்ரெண்ட் இருக்கவே ஒளி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் சுத்தமாகவே இல்லவே இல்லை. மேபி வந்து டாஸ்கெல்லாம் ஆரம்பித்த பிறகு ஒரு புதன் வியாழன் மேலே தான் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித்க்கு அப்படி இருக்கும் போதும் ஓட்டிங் சுத்தமாக விழாது. புதன்கிழமை வாக்கில் மிட்வீக் எவிக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரஞ்சித் கண்டிப்பாக வெளியில் போயிடுவார். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆண் பெண் வெளியில் அனுப்பணும்ல, அதனால் வந்து கண்டிப்பாக அன்ஷிதா அண்டு ரஞ்சித் அவர்கள் தான் இந்த வாரம் வெளியில் அனுப்புவாங்க. சொல்ல முடியாது. தீபக் வந்து டாப் 5ல இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. ரயானுக்கும் ஓட்டிங்கே இல்லை. இப்போ அந்த சத்யாவுக்கு இப்படி தான் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து மேலே இருக்க மாதிரி தெரியும். கடைசியில் இவரு கீழே 3-4 பேர் இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஆனால் கடைசி டயத்தில் சத்யா ஒரு தூக்கிட்டாங்க. கேட்டால் வந்து அஃபிஷியல் ஓட்டில் சத்யாவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் எல்லாம் நீங்கள் மதிக்கிறீங்களாடா? உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கள தான் எடுப்பீங்க. கண்டென்ட் கொடுத்தா இருப்பாங்க. மோஸ்ட்லி கண்டென்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வெளியில் போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் வந்து ரஞ்சித் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா பெரியாராமெல்லாம் உள்ளே வருவாங்க, வேறு லெவலில் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அந்த ஃப்ரீ டாஸ்க்காக. ஆனால் வந்து அது வரைக்கும் வச்சுருந்தா ஒன்றுமே இருக்காது. இவரும் பார்த்தீங்கன்னா டபுள் கேம்லாம் ஆடுறாரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அடிச்ச விஜய் சேதுபதி அடிச்ச அடியில் வந்து ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஆளையை காணா. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. லைவ்ல பார்க்கும்போது தலைவனை காணா. நேற்று எபிசோட்லையும் வந்து ஒன்றுமே காணா. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் வந்து மிட்வீக் எவிக்ஷன் இருந்தாலும் ரஞ்சித் காலி ஆயிடுவார். ஃபைனலாக வந்து இது பண்ணாலும் ரஞ்சித் காலி ஆயிடுவார். ஒரு 2 ஆண் அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லாட்டி ரயான் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.